ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த்க்கான ரீடிங் தான். ஸோ இந்த மே மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதம் உங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த பிறந்த நாள்ல இருந்து உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் அடுத்தடுத்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு குட் அண்ட் பாசிட்டிவ் நோட்டோட நம்ம ரீடிங்குள்ளார போவோம், ரைட்? ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, திஸ் ஒன், தெரியுதா? Oh, look at the music and very cute. Okay, pile number 2, good. Okay, pile number 3, fine. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங்க. ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வேணும், உங்களோட சூழ்நிலைக்கு எக்ஸாக்டான ஒரு ஆன்சர், ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் கூட எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் ரீடிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான மியூசிக் சிம்பிள் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மே மந்த் ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு மே மந்த் எப்படி இருக்க போகுது? Dilution. So May month okay, you got நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் சிம்பிள்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ மே மந்த் மோஸ்ட்லி பைல் நம்பர் 1க்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்தாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி பைல் நம்பர் 1க்கு இந்த மந்த் நிறைய ப்ரேயர், நிறைய விஷஸ் கண்டிப்பாக வைப்பீங்க. ஓகே, சரி, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ், நிறைய வேண்டுதல் இருக்கும் இந்த மந்த்து. அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன், டிவைனோட ப்ரொடெக்ஷன் ரொம்ப உணர்வீங்க. உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் அண்ட் உங்கள் மைண்ட் செட் இந்த மே மந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நிறைய நல்ல சைன்ஸ் ஆல்சோ நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் உங்களோட செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே அதிகரிக்கும். ஓகேங்களா? அண்ட் அட் த சேம் டைம் சேலஞ்சஸ் ஆல்சோ இருக்கு. அதாவது யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க.
நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக உங்கள் செல்ஃப் எஸ்டீம் மைண்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உண்மையிலே நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இல்லை ஜஸ்ட் இப்போ ஒரு டெம்பரவரிக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறத வந்து யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்? எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? உடனே வந்து பயந்துக்காதீங்க. ரைட்? அதாவது ஒரு கம்பேரிஷன்ஸ் உங்களோட ஏஜ் இல்லைன்னா உங்களோட வெரி க்ளோஸ்டு ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி ஒன், ஸோ அவங்களோட ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நடக்க போகுது. அண்ட் உங்களுக்கு அவங்கள பிடிக்காம இருக்கலாம், இல்லை அவங்களால உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு குட் நியூஸ் ஏதோ ஒன்று, அது நீங்கள் எப்படி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க. பிகாஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1 கரண்ட்லி நீங்கள் வந்து யாரையோடய கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ஸ்ட்ராங் கம்பேரிஷன்ஸ் தெரியுது. ஸோ அந்த பர்சன் வந்து ஈவலாக இருக்காங்க, நெகட்டிவாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நல்லது நடக்குதேன்ற ஒரு கம்பேரிஷன் போயிட்டு தான் இருக்கு. வெளியில் சொல்லலைனாலும் மனசுக்குள்ளார இருக்குதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிரிங் லவ், பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து நடக்குது. யூனிவர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அது இன்னும் உங்கள் கண் பார்வைக்கு வரலை, பட் இட் இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா? அண்ட் ஒரு நல்ல நியூஸ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. பைல் நம்பர் 1 ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு ஏக்கங்கள், ஒரு மாதிரி கம்பேரிஷன்ஸ் நீங்கள் செல்ஃபாக பண்ணினா கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு குட் நியூஸ் இருக்கும். இந்த மாதம் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த மிட் டு எண்டு வரைக்குமே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். உங்கள் பிஹேவியர்ஸ்லையும் பார்க்க முடியும். அண்ட் லக் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல், நிறைய கோயில் போவீங்க, நிறைய வேண்டுதல் இருக்கும். ஸோ இதுக்கே உங்களுக்கு இந்த மந்த் வந்து போயிடும் மோஸ்ட்லி. ஸோ அது அப்புறம் உங்கள் வேலை இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே? ஸோ எக்ஸ்ட்ரா லவ் ட்ராமாஸ், எக்ஸ்ட்ராவான ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிபிள் இல்லை. ஸோ இந்த டைமில் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து லவ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 1 வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்கல்ல. மேபி நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு டெஃபினிஷன் டூல் லேர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது கோர்ஸ் லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் வந்து செஞ்சீங்களோ அதை வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வாங்க. படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் வைக்காமல் வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு டிசைனிங் வந்துட்டு படிச்சிருக்கீங்க, ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங் மேலே ஆசை இருக்குது, அது படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அது வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு இந்த மந்த் கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ பி ஆக்டிவ். இந்த மந்த் வந்து டிவைனோட சைன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு உங்களுக்கு டிவைன் ஆன்சர் கொடுப்பாங்க. ரைட்? சரி, இந்த ஒரு மந்த் வந்து ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மந்த்னு நான் சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ராங் ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ரொம்ப நிறையா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் ஆல்சோ இருக்கு. நீங்க என்னைக்கும் ஏதோ ஒரு விஷயம் ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஓகே? ஸோ ஸ்டே கனெக்டட். ஓகேங்களா? அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இந்த மந்த்து. ஓகேங்களா? ஸோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து வச்சுருப்பீங்க, உங்களோட உள்ளுணர்வு ஒன்று சொல்லும்ல. இப்போது ஒரு இன்விடேஷன் வருது, ஒருத்தவங்க உங்களை கால் பண்ணுறாங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணலான்னு உங்களுக்கு ஆசை இருந்தாலும்
உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பதில் இருக்கும், வேண்டாம் அட்டன் பண்ணாத. இல்லை ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, அங்கே போகணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கலாம். ஓகே, இந்த பீப்புள் எல்லாம் நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு குரல் கேட்கும், சொல்லும் அந்த குரல், போகாத. ரீசன் எல்லாம் சொல்லாது, போகாத, இந்த மாதிரி இப்படி நடக்குன்ற ரீசன் எல்லாம் வந்துட்டு இருக்காது, ஜஸ்ட் போகாத அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது வந்துட்டு இன்டைரக்ட்லி டிவைன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகேங்களா? ஸோ உங்கள் உள்ளுணர்வு ஸ்ட்ராங்காக ரிப்பிட்டேட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்க, போக வேண்டாம் அப்படின்னா போகாதீங்க. அந்த ஒரு ஃபேஸை கடந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், எஸ் நான் போகாமல் இருந்தது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் கேட்கணும். அண்டு ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணுறது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை உங்களோட யூஸ்வலி கம்பேர் பண்ணிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களை இன்டைரக்ட்லி வந்துட்டு ஏக்கங்கள் கொடுக்கும், பாதிக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறீங்கிறத வந்து யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. சரி, டோன்ட் கம்பேர். ஒரே ஒரு விஷயம்தான், டோன்ட் கம்பேர். ஓகேங்களா? எதுவுமே கம்பேர் பண்ணாதீங்க, உங்களோட எமோஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு டிவைன் அண்ட் யூனிவர்ஸ் சைடில் கொஞ்சம் லேட்டாக வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைச்சா கூட டெஃபினெட்லி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சி, யூ கேன் சி ஸ்ட்ராங்கான வந்துட்டு டிவைன் சிம்பிள்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் ஆல்சோ வந்துட்டு இருக்குது. அண்ட் யாராவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி சென்ட் பண்ணணும், ஈவிலைஸ் சென்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட டெஃபினெட்லி வந்துட்டு டிவைன் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஈவிலையால் எஃபெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த சைன் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைல் நம்பர் 1 வந்து ஸ்ட்ராங்லி யூ ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு இந்த மே மந்த் வந்து எப்படி இருக்க போகுது? ரெயின். ஓகே, நல்ல ஒரு ஹாப்பி எமோஷனல் மூமெண்ட் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. பைல் நம்பர் 2, குட் நியூஸ். ஓகே, பைல் நம்பர் 2க்கு 2 கார்டு வந்திருக்கு, which is very good. A new start is coming, good news. and அங்க ஒரு குட் வந்திருக்கு, your commitment is being tested. okay, so pile number 2க்கு வந்துட்டு எடுத்த உடனே ஒரு நல்ல குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. ஸோ மேரேஜ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ்க்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அது இந்த ஒரு மந்த் வந்துட்டு அந்த தடைகள் விலகும். இப்போ உங்களுக்கு ஒரு மேரேஜுக்கு வந்துட்டு ஒரு பர்சன் தடையாக இருக்காங்க அப்படின்னா அந்த தடை விலகும், அவங்க இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால தான் வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கெரியர் இஷ்யூஸ்னால தான் மேரேஜ் பிளாக்கேஜ், ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா எஸ் இந்த ஒரு மந்த் வந்துட்டு அந்த பிளாக்கேஜஸ் விலகுது. ஸோ மேரேஜ் ரிலேட்டடாக ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எதிர்பார்க்க முடியும். உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எஸ் கண்டிப்பாக அந்த நியூஸ் எனக்கு வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கும். உங்களோட கெரியர் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி ரன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்த் வந்துட்டு ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று ஆடடாக செய்வீங்க. இஃப் யூஆர் அ பிஸ்னஸ் பர்சன், பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுவீங்க, இல்லை புது மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க. சம்திங் நியூவாக வந்துட்டு இந்த ஒரு மந்த் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு மிட் டு எண்ட் அந்த டைமில் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் எமோஷனல் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பர்சன்ஸ் இருப்பாங்க. இட் குட் பி ஒரு மேல் ஆர் ஃபீமேல், யார் வேணா இருக்கலாம். பட் உங்களுக்கு அவங்களோட ஒரு கைடன்ஸ் அண்ட் அவங்களோட ஆறுதல் வந்துட்டு இந்த மந்த் வந்து இருக்கும்.
அண்ட் ப்ரெக்னன்சி சில்ட்ரனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், குட் நியூஸ் தான் வந்துட்டு டெஃபினெட்லி வரும். அதாவது கேன் யூ see the ரெயின்போ ஹியர்? ரொம்ப ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரே டல்லாக ஒரே மாதிரியே உங்கள் வாழ்க்கை போயிட்டே இருந்திருக்கும். உங்களோட லைஃப்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி ஃபங்க்ஷனே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக உங்களோட ஓன் ஃபேமிலி இல்லைன்னா வெரி க்ளோஸ்டு ஃபேமிலி அவங்க கூட அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பி ப்ரிப்பேர்ட். நீங்கள் டெஃபினெட்லி வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் அண்ட் உங்களை பற்றின ஒரு பேச்சுக்கள் இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்டென்ஷனுங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே, அண்ட் உங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு மந்த்து. ஓகே, ஸோ நல்ல ஒரு எமோஷ்னல் மூமெண்ட். வெரி நைஸ். அண்ட் ஆல்சோ சி ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இது ஒரு சில பேருக்கு வரும். அதாவது அந்த குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற டைமில் வந்துட்டு வராது. ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, கவலையோட இருக்கிற அந்த டைமில் அந்த குட் நியூஸ் வரும். ஓகேங்களா, இங்கே உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக கூட வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மந்த் வந்து கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கமிட்மெண்ட் அப்படின்னா வந்து இது பர்சனல் விஷயங்கள்லையும் சரி ப்ரொஃபஷனல்லையுமே சரி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பைல் நம்பர் 2 வந்து எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரைட் நவ். ஃபேமிலி இஷ்யூஸும் சரி, உங்களோட ஓன் ஹெல்த் இஷ்யூஸும் சரி, அண்ட் கெரியர், ரிலேஷன்ஷிப் எல்லாமே நீங்களே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க இந்த ஒரு மந்த். பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். எனர்ஜி ட்ரெயின் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்கும். உங்களோட சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஹெல்த் இஷ்யூஸ் தான் வந்துட்டு வரும். ஓகேங்களா, மற்றபடி வந்துட்டு ஏன்னா வந்து வாய்ப்புகள் வருது, சான்சஸ் கிடைக்குது, அதை நீங்கள் செய்யணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படின்னா உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தானே கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்லைன்னா டிலே ஆகிக்கிட்டே போகும், ரைட்? ஸோ அது மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஆர் எமோஷ்னல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ ப்ராப்பரான ஃபுட், ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், நல்ல டைமுக்கு தூங்கணும் இந்த ஒரு மந்த்து. அண்ட் ஒரு ப்ரப்போசல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்கள் மேலே வந்துட்டு ஒரு உங்களை சுற்றி ஒரு லவ் எனர்ஜி வந்துட்டு இந்த மந்த் இருக்கும். நெகட்டிவாகவே இருந்த உங்களுக்கு ஒரு லவ் எனர்ஜி வந்துட்டு இருக்கும். அது வந்து இந்த மந்த் ஃபுல்லாமே இருக்குமா அப்படின்னா கிடையாது. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த டைமில் வந்து ஆல் ஆஃப் அ சடன் அந்த லவ் எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இந்த ஒரு மந்த்து. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வாங்குவீங்க, அதுக்காக செலவு பண்ணுவீங்க. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ பேலன்ஸ் தான் ஃபினான்ஷியல் விஷயத்தில். அண்ட் பீப்புள் வந்துட்டு உங்கள் மேலே வச்சிருந்த ஒப்பீனியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் ஒரு சேலஞ்ச். யூ காட் மூன் கார்ட். இது 3 வந்து ஒரு சேலஞ்ச் தான். அதாவது நல்லா தான் இருப்பீங்க இந்த மந்த்து. ஒரு சில விஷயங்களை டீப் பர்சனலாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து என்டையர் மந்த் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 நைட் இல்லை 1 டே வந்துட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஏதோ ஒரு பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா, ஸோ இந்த மந்த் எதையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அது அப்படியே நடக்கட்டும். பீப்புளோட இன்னொரு சைடு வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து வாட் எவர் ஹேப்பனிங், அதாவது வெயிட் பண்ணுங்க. இந்த மந்த் எது இருந்தாலும் சரி ஒரு நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் புதுசாக செட் பண்ணுங்க. இந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசாக உங்களோட கோல், உங்களோட விஷஸ்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் தேவை.
ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் செட் பண்ணது வீக்காக இருக்குது, ரைட்? அண்ட் ஆல்சோ குட் நியூஸ் வந்துட்டு டெஃபினெட்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் ஏன் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த நல்ல நியூஸும் வருதுங்கிறீங்க, இதுவும் வருதுங்கிறீங்க? அதாவது ஒரு குட் நியூஸ், ஒரு விஷயம் நல்லது வரத்துக்கு முன்னாடி யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. your commitment is being tested. அதாவது லைஃப்பில் ஒரு சில பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது பணம் விஷயமோ இல்லை லவ் விஷயமோ ஏமாத்திட்டே இருப்பாங்க. என்ன, பர்சன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, வருஷங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நடக்கிற ஒரே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அதிலிருந்து நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதிலிருந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டு இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்னும் வீக்காக இருக்கீங்க, அது நீங்கள் மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பணம் கொடுத்து ஏமாந்துருவீங்க, லவ் ஷேர் பண்ணி ஏமாறுவீங்க. என்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கங்கிறது தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு அவங்களோட அந்த ட்ராப்பில் ஃபால் ஆகாமல் இருக்கீங்களோ, இது ஃபேக் லவ் அப்படிங்கிறத உணர்ந்து வெளியே வர்றீங்களோ, இல்லை அதுக்குள்ளே போகாமல் இருக்கீங்களோ, அப்போ அந்த பேட்டர்ன் எண்ட் ஆகும். அப்போ உங்கள் லைஃப்பில் புது விதமான அனுபவங்கள், புது எக்ஸ்பீரியன்சஸ்ங்கிறது வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எல்லாரோட லைஃப்லையும் மோஸ்ட்லி இருக்கும். நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மந்த் ஆல்தோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்தா கூட டீப் இன்சைட் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன்ஸ், ஒரு ஹார்ட் பிரேக்ஸு அண்ட் தேவையில்லாத ஒரு இலூஷன்ஸ், கற்பனைகள் அண்ட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு பெயின் எல்லாமே இருக்கிறது. அது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ளர இருக்குங்கிறத வந்துட்டு இந்த மந்த் வெளியே காமிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்குங்கிறத நீங்க எப்படி உணருவீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கிறப்போ வந்துட்டு எஸ், நான் இன்னும் வந்து அதுல இருந்து மூவ் ஆன் ஆகல, இன்னும் நான் இது ரிலேட்டடா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த கமிட்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் கம்ப்ளீட்டா வந்து மூவ் ஆன் ஆகுங்க. ஓவர் நைட்ல மூவ் ஆன் ஆக முடியாது, ஐ நோ தட். ஓவர் நைட்ல வந்துட்டு ஓகே இன்னைக்கு நான் மாறுறேன், நாளைக்கே வந்துட்டு புது பர்சனா இருக்கேன், முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இது பண்ணுங்க. ஸ்ட்ராங் மூன் ப்ரேயர்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மூனோட எனர்ஜி ரொம்ப வீக்கா இருக்கு. அண்ட் கனெக்ட் மோர் வித் ஃபயர் எலமெண்ட், பேஷன், அந்த ஒரு இதுல இருந்து ஸ்ட்ராங்கா மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா டெஃபினெட்லி வாட்டர் எலமெண்ட் அண்ட் ஃபயர் எலமெண்ட்டோட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பக்கம் குட் நியூஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வீக்னஸ் வெளியே வர வர அந்த குட் நியூஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று தான் சேலஞ்ச், மற்றபடி வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. ஓகே, பட் இட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் கார்டு. ஸோ ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட இந்த மந்த் வந்து கன்சிடர் பண்ணுங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த ஒரு மந்த், மே மந்த் வந்துட்டு எப்படி இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 கார்டு இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம். பைல் நம்பர் 3க்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட சக்ராஸ் அண்ட் உங்களோட அந்த 7 சக்ராஸ் வந்துட்டு ஒரு கீ பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லுக் அட் தி பிக்கர் பிக்சர். ஓகே, ஒன் மோர் எடுக்கிறேன். ஓ, 2 வந்திருக்கா? ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்து எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் நிறைய வருது. சாரி, பைல் நம்பர் 3க்கு பார்ப்போம். ஸோ இட் இஸ் த டைம் டு சி தி ரியாலிட்டி. அவ்வளோதான், அழகாக வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்தாச்சு. அதாவது ஒரு சில ரியாலிட்டிஸாக பார்க்க போறீங்க. இது வந்து இப்போ ஒரு பீப்புள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, கேள்விகள் நிறைய இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு.
நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க என்னை பற்றி இப்படி தான் நினச்சி வச்சுருக்காங்க, என் மேலே இந்த இன்டென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலே அவங்க எப்படி நினைக்கிறாங்கங்கிறது இந்த ஒரு மந்த்து தெரிஞ்சிடும். அண்ட் உங்களோட லைஃப் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கு, நீங்கள் பைல் நம்பர் 3க்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாகவே இருக்கும். நான் இப்போ என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வாழ்க்கை பாட்டுக்கு டெய்லியும் நான் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கேள்வி வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸாக கூட நீங்கள் கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் லைஃப் இப்போ எப்படி போயிட்டு இருக்குங்கிற ஒரு கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எய்தர் அந்த தாட்டு நைட்டு ட்ரீம்ஸில் கிடைக்கலாம், நைட்டு தூங்குறப்போ வந்துட்டு கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது, ஏதாவது ஒரு யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து உங்கள் லைஃப்போ எந்த பொசிஷனில் இருக்கீங்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இட் குட் பி எஸ் அ ஃப்ரெண்ட், இல்லை மென்டார், இல்லை ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு கிளியர் பிக்சர் வந்துட்டு உங்களுக்கு இந்த மந்த் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? அண்ட் நோ கான்டாக்ட்ல, ரிலேஷன்ஷிப்ல வந்து நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு எண்டு வரும். ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ரைட். இந்த ஒரு மந்த் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பைல் நம்பர் 3க்கு வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். உங்களோட அந்த ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த ஸ்ட்ராங்கான அந்த கிரீடம் அண்ட் உங்களோட லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்களோ, அதுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மந்த். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எமோஷன்ஸ், எமோஷனல் ட்ராமாக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஃப்ரீஸ் லைக் அ ஐஸ். ஓகேங்களா? ஸோ எமோஷ்னலி வந்துட்டு இம்பேலன்சஸ் எதுவும் வேண்டாம். ஒரு எமோஷனல் ஸ்ட்ராங்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்டு ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, அது டிலே ஆகிக்கிட்டே இருந்திருக்குன்னா இந்த மந்த் வந்து அது ரிலீஸ் ஆகும். அதாவது இப்போ வீடு விற்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு நியூஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மந்த் வந்துட்டு அது ரிலேட்டடான மூமெண்ட்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் இன்ட்யூஷன் அண்ட் உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப ரொம்ப வந்துட்டு ப்ளே பண்ணும். வாட்டர் எலமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எய்தர் நீங்கள் ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம், இல்லை வாட்டர் சைன் பீப்புள் கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். பட் சம்வேர் வாட்டர் எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹெர்பல் பாத் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஸ்டே ஹைட்ரேட்டட். ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாவது இருக்கும். காட் அ கிங் ஆஃப் கப்ஸ் ஆல்சோ. இது ரெண்டுமே வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. இது ரெண்டுமே மோரலஸ் ஒரே மாதிரி எனர்ஜி இருக்கும். நீங்கள் இந்த கார்டோட எனர்ஜி வச்சு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லுக் அட் த கார்ட் அண்ட் ஃபீல் த எனர்ஜி. இந்த எனர்ஜி ஃபீல் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகே. அண்ட் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்ட்ராங் கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ட்ரீம்ஸில் வரலாம். ஓகே. ஸோ உங்கள் கனவுல ஏதோ ஒரு மெசேஜ், அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜ் தான், ஆனால் அது உங்கள் லைஃபுக்கு ரிலேட் ஆகாத ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ். ஒரு சீன்ஸ் எல்லாமே உங்கள் கனவுல வருது அப்படின்னா இன்டைரக்டாக அதோட அந்த ஒரு கனவை வந்து உங்கள் லைஃப்பில் ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் வருதுங்கிறத வந்து நல்ல கவனம். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ட்ரீம்ஸ்குள்ளே நீங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது எனக்கான ட்ரீம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதில் என்ன மெசேஜ் வருது, என்ன நடக்குதுங்கிறத மட்டும் ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சம்வேர் அது உங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக இருக்கலாம். Okay, magician, wonderful. Strength card. See, chariot at the end. Chariot, 8 of wands, superb. Pile number 3. Look at the bigger picture னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். அண்ட் ஆல்சோ
யூ காட் மெஜிஷியன். இது எல்லாமே வந்து ஒரு கோர்வையாக தாங்க வருது. அண்ட் சேரியோட் ஆல்சோ. லுக் அட் த பிக்கர் பிக்சர். இந்த டைம்ல வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதாவது மே மந்த் வந்து ஒரு புது கோல் செட் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோல் இல்லாம லாங் டேர்ம் கோலுக்கு செட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு இப்போதைக்கும் இருக்கிற வேலைக்கான பிளானிங் இல்லாம ரொம்ப லாங் டேர்ம் பிளானிங் வந்து பண்ணுங்க. ஃபியூச்சருக்காக வந்துட்டு என்னென்ன செட் பண்ண முடியுமோ வந்துட்டு அது எல்லாமே இப்போ பிளான் பண்ணி இந்த மந்த் வந்து பிகினிங் பண்ணுங்க. அண்ட் போல்டான டெசிஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். கால்குலேட்டிவ் டெசிஷன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட இல்ல அந்த ஒரு ஃபீல்டுலேயே வந்துட்டு ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேளுங்க. எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இறங்க வேண்டாம். ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா காசிப் பண்ற பீப்புளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரொம்ப உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற பர்சன், ஐடியாஸ் அண்ட் சப்போர்ட் பண்ற பர்சன்ஸை உங்க சர்க்கிள்ல வைங்க. அண்ட் இது வந்து இந்த மந்த் மட்டும் கிடையாது. பைல் நம்பர் 3, இந்த மந்த்ல இருந்து இனிமேல் வரக்கூடிய டேஸ்ல உங்க சர்க்கிள்ல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் ஸ்ட்ராங் கன்சிஸ்டண்டா வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யணும். எல்லா உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆக்ஷன்ல வந்துட்டு போடுங்க. ஒரு சில பேர் வந்து இதுக்கு நான் புதுசா லேர்ன் பண்ணணும், புதுசா கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லலாம். பட் ஆனா உங்ககிட்ட நீங்க ஆசைப்படுற அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னாவே வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் கம்யூனிகேஷனை வந்துட்டு டெவலப் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க ஒரு பர்சனோட இல்லைனா வந்துட்டு உங்களோட கோலோட வந்துட்டு கம்யூனிகேட் ஆகிறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் செல்ஃப் டாக். எஸ். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக டெசிஷன் இந்த மந்த் நீங்கள் எடுக்க வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப கிளம்ஸியாக போகுது, நோ கான்டாக்டில் இருக்காங்க, பேசுவாங்களா மாட்டாங்களா, அண்ட் ஆல்சோ ஒரு மேரேஜ் ஆயாச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் போகுது, இது ரிலேட்டடாக என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, அதுக்கு வாய்ப்பு வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்த் வந்துட்டு வாய்ப்பு வரும். ஸோ வாட் எவர் இட் இஸ், அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து நகரும். அதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இந்த மந்த் நடக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த மந்த் நியூ மூன், ஃபுல் மூன், கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ரேயர் பண்ணுங்க. அந்த டைம்ல வந்துட்டு கனெக்ட் மோர் வித் மூன் எனர்ஜி. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் தாங்க டெய்லி வந்துட்டு இந்த மந்த் மோஸ்ட்லி பைல் நம்பர் 3 இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வீட்டை உங்களோட வேலை செய்கிற அந்த ரூமை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுங்க. நிறைய பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் இடமாற்றி வைங்க. உங்களோட ஃபேவரட் திங்ஸை ஒர்க் பண்ணுற இடத்துல வைங்க. லக்கியான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை வைங்க. அதை வைக்கிறதோட இல்லாமல் அதோட கனெக்ட் பண்ணுங்க. கேண்டில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன்லாம் எனக்கு பண்ணவே முடியாது, என்னால் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாதுங்கிறவங்க ஜஸ்ட் உங்கள் மாடியில் போங்க, இல்லை ஒரு விண்டோ கிட்ட போயிட்டு பால்கனியில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அமைதியான ஒரு காற்றை வந்து ரிசீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த எனர்ஜி, அந்த ஒரு பியூர் எனர்ஜி ஃபீல் பண்ணுங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் செய்ய 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 அது உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் செட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மந்த் வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் ஒரு கீ, அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ மைண்ட் செட் ரெண்டுமே ஒரு கீ பாயிண்ட். ஓகேங்களா? பைல் நம்பர் 3 வந்து ரொம்ப மேஜரான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றிட்டீங்கன்னாவே வந்துட்டு நிறைய மாற்றங்கள் பார்ப்பீங்க பாசிட்டிவா. எஸ்பெஷலி உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல். அதில் டெய்லி லைஃப் ஸ்டைல் எப்படி யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, இது 2 விஷயங்கள் மட்டும் கவனம் தேவை. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பைலுமே வந்துட்டு இந்த மே மந்த்க்கான ஒரு பைல் தான். ஸோ டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்த மந்த்து எப்படி நீங்கள் வந்துட்டு இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு
இதில் இருந்து ஒரு ஐடியாஸ் அண்ட் நோட்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ தட் இந்த மந்த் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும். வித் டிவைன் பிளெஸிங்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ.